வணக்கங்க. டைம் டிராவல் யூடியூப் சேனல் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இனி நம்ம எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னா கடன் என்ற தலைப்புங்க. கடன் தொல்லையிலேருந்து எப்படி நீங்குவது, கடன் பிரச்சனை எப்படி வெளியே வர்றது அப்படின்னு டாபிக் எடுத்துருக்கேன். இப்போ 12 ராசி பார்க்குறோம். முன்ன ராசி பலனில் 7 சனி ராசி பலன் பார்த்தோம். மகரம் முதல் மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி பார்த்தோம். 7 சனி எப்படி இருந்தது. இப்போ 12 ராசிக்கு கடன். இப்போ கடன்றது ஒரு பொதுவாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் வர்றது தான். இப்போ கடன் தொல்லையை எப்படி நீங்குவது அப்படின்றத பற்றி இப்போ அலசி பார்க்குறேங்க. முதல்ல மேச முதல் மீன மாதிரி உள்ள ராசிக்கு 12 ராசிக்கும் எப்படி கடன் வருது, அந்த கடன் எப்படி விடுபடுறதுன்றது பார்க்கலாங்க. இப்போ நடுத்தர வர்க்கங்களுக்கு தீரக்கூடிய கடன் சின்ன கடன். இப்போ சின்ன தொழில் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க சின்ன கடன் வாங்க, ஒரு 5000, 10,000, 5,000, மினிமம் 1 லட்ச ரூபாக்குள்ள வாங்குறாங்க. அப்படி வாங்குற கடன் எப்படி அடைக்கிறது, அப்படிதான் இந்த கான்செப்டுங்க. இன்னைக்கு எல்லாரும் கடன் வாங்குறோம். நம்ம நடுத்தர மக்கள், நானும் வாங்குறேன், நீங்களும் வாங்குறீங்க. கடன் நடுத்தர மக்கள் எல்லாரும் கடன் வாங்குறது ஒரு சகஜமாயிருச்சு. அந்த கடன் எப்படி அடைக்கிறது, அதான் கான்செப்டுங்க. இப்போ 12 ராசியில எந்த ராசி கடன் வாங்கும்னா எல்லா ராசியும் வாங்க தான் செய்வாங்க. ஏன்னா 12 ராசி 6ஆம் இடம், அதாவது 6ஆம் பாவம் 6ஆம் வீடுவாங்க. அந்த வீட்டுக்கு தீரக்கூடிய கடன் அந்த பிரச்சனை வர்றதுக்கு அப்பதான் காரணம். அது எப்போ மாறும்ன்றது சொல்றேங்க, நல்லா கேட்டுங்க. அதாவது இந்த 6ஆம் இடம் ஏதாவது 4ஆம் இடத்துக்குரிய கூட சேர்ந்துச்சுன்னா கடன் கொஞ்சம் குறையுங்க. வீடு, வண்டி, வாகனம், தொழில், இதோ சுகம், இது 4ஆம் இடத்தை குறிக்குது. அந்த இடத்துக்கு நீங்க அந்த அந்த 6ஆம் இடத்துக்கார அங்கே போனாங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லை தீருங்க. இது உதாரணம் ஒரு படம் பார்த்தேன், குடும்பஸ்தன படம். நடிகர் மணிகண்டன் அவர்கள் நடித்த படம். அது ரொம்ப அருமையான படம். இந்த படத்துல மையக்கருவை கடன் தாங்க. குரு சோமசுந்தரம் அவர் மாமா அடிச்சிருப்பாரு, ராஜேஸ்வர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. படம் ஸ்டார்டிங் முதல் இறுதி வரைக்கும் மிகவும் நகைச்சுவாகவும் நேர்த்தியாகவும் கொண்டு போறாங்க. ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்த படம். இந்த படத்துல கான்செப்ட் கடன் தாங்க. நான் நடிகர் அவர் மணிகண்டன் அவர்கள் கடன் வாங்குறாரு. வேலை போயிடுது அவருக்கு. யாரால கேட்டா ஃப்ரெண்டால, ஏதாவது 100 ஏதாவது கேட்டால் வாயால் கேட்டானா வாயால கெட்டு போயிடுறாரு தலைவர். ஃப்ரெண்டு காசு ஆசை ஓனதை பலாம் அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே வெளியே பண்ணிடுறாங்க. சரி, வீட்டில் செலவு மிஞ்சு கடன் வாங்கணும் நிர்பந்த தலைப்படுறாரு. நம்மள மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், குடும்பஸ்தன். இதெல்லாம் பொய் சொல்றாரு. வீட்டில் அப்பா, அம்மா, மனைவி கிட்டே பொய் சொல்றாரு. பொய் சொல்லி கடன் ஆகுது. கடைசிட்டில் ஒரு பேக்கரி வைக்கிறாரு. அதுவும் கடனாகி கிட்டத்தட்ட 1,20,000 கடன் ஆயிருக்குங்க அவருக்கு. அதாவது நடுத்தர மக்கள் 1 லட்சம் பெரிய விஷயம். நம்மளா எடுத்துதான், நம்மளா நடுத்தர மக்கள் தான் 1 லட்சம் பெரிய விஷயம். அதை எப்படி அடைக்கிறான்றதா கான்செப்ட். ஏன்னா அவன் சினிமா கதை திருவம்சமா சொல்றான்னு அன்னைக்கு கவலைப்படாதீங்க. இது ஒரு விஷயம் இருக்கு, பொய்ந்திருக்கு. அதாவது நம்ம வாழ்வியல்ல கலந்தது சினிமா மூலமா சொன்னா அவ்வளவு ஈஸியா புரியும் தான் சொல்றேன். அந்த படத்துல நடிகர் மணிகண்டன் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. நல்லா கேட்டுங்க எல்லாரும். இது விளையாட்டு இல்லை, இந்த கதையா இருந்தாலும் சினிமாவில் நிஜத்தா சொல்லுவாங்க. இதுல என்ன அவர் பொய் சொல்றாரு. முதல்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பொய் சொல்றாரு. யார்கிட்ட? அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, மனைவி கிட்ட. இவங்க கிட்ட பொய் சொல்றாரு. என்னன்னு கடன் வாங்காம ஏமாத்துறாரு 3 பேர்கிட்டையும். கடன் வீட்டுக்கு அக்கா வந்துடும். அக்காவை காட்டுக்கு வந்துடுவாங்க. அக்கா வீட்டுக்கார் பெரிய பணக்காரு. இவரை நான் நக்கலச்சிட்டே இருப்பாரு, என்ன பெரியதான்னு. அப்போ அக்காவுக்கு சேவல் சாப்பிட்டா நல்லதுன்னு அவங்க பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே சேவல் சொன்னாங்க. சேவலை வாங்க காசு இல்லை அவருக்கு. யார்கிட்ட? நடிகர் ஹீரோ கிட்ட. மணிகண்டன் யோசிப்பாரு, போறாரு. அது காசு படுற கஷ்டத்தை பார்த்தா நமக்கு காமெடியா இருக்கும். இது ஏன் சொல்ல வரோம்னா, ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு காட்சியும் நமக்கு நம்மளை நிவர்த்தி விடுது. நம்ம வீட்டுக்கு யாராவது இருந்தாலே வராரு. நம்ம அக்கா வீட்டுக்காரோ அக்காவோ வராங்க. நம்ம வீட்டுல பருப்புக்குதா, அரிசிக்குதா நம்ம பார்ப்போம்ல. அந்த மாதிரி இந்த படத்துல எல்லாத்தையும் பார்த்து செய்யறாங்க. இதுல என்னன்னா, நான் கடைசி சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் போய் சொல்றாரு அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, மனைவி கிட்ட. கடைசி சீட்ல கிளைமேக்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு, உண்மையை சொல்றாரு. நான் என்ன தன்னுடைய அப்பா கிட்டையும், அம்மா கிட்டையும், மனைவி கிட்டையும் உண்மையை சொல்றாரு. நான் கடன் வாங்கினேன், நான் 1 லட்ச ரூபா மேல கடன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என் பணத்து காசா நீங்களா இருக்கிறீங்களா? அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும், மனைவி ஆகட்டும். இந்த மணிகண்டன், அவர் பேர் நவீன் கேரக்டர் பேர். மணிகண்டன் மேல பணத்து காசா அலையிறீங்க, ஏன்னா பணம் பேய்ங்க திட்டாரு. யார? அப்பா அம்மாவெல்லாம். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏன் பணத்து காசு அவங்களை பழகுறோமா, பாசம் இல்லையா இல்லையா நீ சொல்லிதான் நான் உதவி செஞ்சு பண்ணேன். உடனே மனைவி என்ன பண்ணுது, இந்த பழைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி இவர் வேலை கொடுத்துருங்க, தெரியாம பண்ணிட்டாரு,
திருப்பி பழைய வேலைக்கு போகிறாரு. என்னன்னா ஒரு உண்மையை சொன்னதுனால நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற அப்பாக்கிட்டயோ அம்மாக்கிட்டயோ மனைவிக்கிட்டயோ சொந்த பந்தங்கிட்ட விட்டுருங்க. வீட்டுக்குள்ளே வாழ்கிறோம், அப்பா அம்மா கிட்ட மனைவி கிட்ட இவங்கள்ட்ட உண்மை பேசுங்க. ஏன்னா உண்மை பேசுனால தப்பிச்சாரு. இது கடனுக்கு ஒரு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் உண்மையை கொள்ளுங்க. வீட்டில் போய் சொல்லிட்டு கடன் வாங்காதீங்க. ஏன்னா அதுவே பெரிய கடன் ஆகிடும். அப்புறம்னா மனைவி மூலியமா வேலை கிடைக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறார். 5 வட்டிக்கு 10 வட்டி கடன் வாங்குறாரு. 10 6 அந்த கடனை அடைச்சிடறாரு. சினிமாவில் எடுத்த உடனே பணக்கார ஆகிடுவார், பெரிய மாளிகை கட்டிடுவார், கடன் அடிச்சிடும். அப்படி கிடையாது. நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறார். கடிச்சிட்டு சொல்ல வர என்னன்னா, அதிகமாக தேவைக்குமே செலவு பண்ணாதீங்க. இப்போ தேவை செலவு பண்ணுங்க. மலிசமா பார்க்குறாரு, இருக்குது மலிசமா வாங்குங்க, தேவையில்லாத வாங்குறீங்க. அது மாதிரி அந்த படத்தில் மெசேஜ் என்னன்னா, கடன் வாங்குறத அதிகப்படுத்தாதீங்க, பந்தா பண்ணாதீங்க. நம்ம குடும்ப செலவை பார்த்து மனைவிக்கிட்டயோ கணவன்கிட்டயோ இல்லை அம்மாக்கிட்டயோ அப்பாக்கிட்டயோ நம்ம உண்மை சொல்றது இப்போ குடும்பம் நல்லது. இப்போ 12 ராசி சொல்கிறேங்க. இப்போ 12 ராசியில் கடன் வாங்க ராசி எது இருக்குது? இன்னைக்கு எல்லா ராசி கடன் வாங்குது. இப்போ முதல்ல ராசி முதல் ராசி மேஷங்க. மேஷத்துக்கு முதல் ராசி என்னன்னா, அந்த மேஷம் அதாவது சுயம், சிந்தனை, புகழ், கீர்த்தி, அதுக்கு முகம், கண், வாய், மேஷத்துக்கு இந்த உறுப்புகள் இருக்கு. அப்ப என்னன்னா புகழ் என்னன்னா அந்த புகழகாசு ஆசைப்படுறது மேஷம் புகழகாசு ஆசைப்படும், கீர்த்தி ஆசைப்படும். ரெண்டாவது என்னன்னா ரிஷிபத்துக்கு என்னன்னா அந்த தனஸ்தானம் சொல்லுவாங்க. தனம்னா குடும்பம், படிப்பு, பார்வை, வாக்கு, இதான் இந்த தனஸ்தானம். அதாவது 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா கண் பார்வை குறைஞ்சிருங்க. அவனுக்கு வீரியம் அது கண் பார்வை குறைஞ்சிரும். குடும்பம் பிரச்சனை இருக்கும். 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அது நல்லா இருந்ததுன்னா தனம், குடும்பம், வாக்கு, பேச்சு, உணவு, வருமானம். 2ஆம் இடம் ரிஷிபராசிக்காரன் பேசுவாங்க. மேசராசிக்காரன் சுயம், சிந்தனை, கீர்த்தி, அதாவது சிந்தனையில இருப்பாங்க, புகழ்ல இருப்பாங்க. யார்? மேசம். ரெண்டாவது ரிஷிபம் தனம், குடும்பம், படிப்பு, பார்வை, கண் பார்வை, பேசுறது, வாக்கு, இது ரெண்டு. மூணாவது யாருன்னா மிதுனம். மிதுனம் என்னன்னா தைரியம், முயற்சி, வீரியம், போட்டித் தேர்வு, இளைய சகோதரர். இதாவது 3ஆம் இடம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை வரும் மிதுன ராசிக்காருக்கு. இந்த மிதுன ராசிக்காரர் என்னையுமே தைரியமா இருப்பாங்க, போல்டா செய்வாங்க. இது செஞ்சாலும் கிடையாது, எல்லாம் பக்காவா பிடிச்சிடுவாங்க. 4ஆவது ராசி யாருன்னு கேட்டா, 4ஆவது ராசி எல்லாருக்கும் தெரிஞ்ச ராசி தான், கடக ராசி. அதுக்கு சுகம், வீடு, வாகனம், வண்டி, சொத்து, தாய்னா சுகம் தானங்க. அது மாதிரி இது இந்த மார்பு, இருதயம், நுரையீரல் பிரச்சனை வரும் 4ஆம் இடம். 5ஆம் இடம் யாருன்னா சூரியன். உங்களுக்கு தெரியும் சூரியன் யாருன்னா சிம்மம். அது யாருன்னா மனசு சம்பந்தப்பட்டது. 5ஆம் இடம் மனசு குழப்பா இருந்ததுன்னா 5ஆம் இடம் பார்ப்பாங்க. குலதெய்வம், பரம்பரை, தாத்தா, பாட்டி, பூர்வஜன புண்ணியம், இதெல்லாம் 5ஆம் இடம். 5 இடம் மனசுங்க. மனசு குழப்பமாகுதா, மனப்பிரச்சனைதா, கோயிலுக்கு போகலாம், குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது 5ஆம் இடம். இப்போ கோயிலுக்கு போகலாம், குலதெய்வ போகலாம் போவோம். அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை ஸ்தானம், புத்தகஸ்தானம்வாங்க 5ஆம் இடத்தை. குழந்தை பிறக்கிறது, அதாவது பூர்வீக சொத்து வர்றது, ஷேர் மார்க்கெட்டிங், பங்கு சந்தை வர்றது, இல்லை 5ஆம் இடம் தான். இப்படி 5 பேரை பார்த்துருக்கோம். இப்போ 5 பேர் பார்த்துருக்கோம். அடுத்த பாட்டில் அடுத்த பாட்டில் நிறைய சொல்ல போகிறோம். இதெல்லாம் என்னன்னா அந்த மேஷம் முதல் சிம்மம் வரை உள்ள அந்த 5 வீடுகளில் உள்ள குணாசிகளும் அவருடைய காரகத்துவம் சொல்லியிருக்கோம். அதாவது காரகத்துவம் ஆதிபத்தியம்ன்றது நிகழ்ச்சிகள், அதாவது வாழ்க்கை நடக்கிற நிகழ்ச்சிகள். காரகத்துவம் அது நிகழ்வு பேர்கள். இதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க. கடத்து வெளியே வரணும்னா ஒரே விஷயம், உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்றதுனால நீ கடன் வெளியே வந்துடுவீங்க. 90% சொல்லுவீங்க. தேவையில்லாத விஷயத்த கடன் விஷயம் வாங்காதீங்க. உங்களுக்கு தீரக்கூட கடன் தான். சின்ன கடன் சொல்றேன், பெரிய கடன் நான் சொல்லலை. சின்ன கடனை வெளியே வரணும்னா முதல்ல வீட்டில் உண்மையை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தேவை உழைப்பு போடுங்க, கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. இது இந்த 5 ராசிக்கு சொல்லி பேசியிருக்க. அடுத்த பாட்டில் மீதி 5 ராசி சொல்றேங்க. வணக்கங்க.